உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றோர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் மறை சொல்லுது. உழவன் இல்லை என்றால் உலகில் உணவு கிடையாது. விவசாயம் அப்படி பண்ணிட்டு இருந்தான். அறுவடையின் போது நுனி வீட்டிற்கு தான் உண்ணுவதற்கும் நடு மாட்டிற்கு தன் உடன் இருந்ததற்கும் அடி காட்டிற்கு உரமாய் மாறியது. இன்னைக்கு முதலீடு இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாது. 40 அடி 50 அடியில் இருந்த நீர் இன்னைக்கு 400 அடி 500 அடிக்கு போயிடுச்சு. இந்த நீரை எடுத்துட்டு வர்றதுக்கு 10 லட்ச ரூபா முதலீடு இல்லாமல் நீங்கள் விவசாயம் பண்ண முடியாது. இந்த நீர் எங்க போச்சு? ஏரிகள், குட்டைகள், கம்மாய்கள், குளங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு கேள்விதான் பண்ண முடியுது. நீங்க கண்ணால் பார்க்க முடியாது. எண்ணற்ற ஆறுகள் கடலூர் வருது. பெண்ணையாறு, கெடிலமாடு, மணிமுத்தாறு, எல்லாரும் பரவனாறு வருது. ஆறு இருக்கு, ஆனால் அதில் நீர் இருக்குன்னா கிடையாது. ஏன் நீர் இல்லை? இவர்கள் தேக்குவது கிடையாது. நீரை தேக்கினால் என்ன ஆகும்? அணைகள் கட்ட முடியாது. அணைகள் கட்டினால் இவர்களால் அங்கு மண் அள்ள முடியாது. கன்றக்கோட்டையிலிருந்து கடலூர் வரைக்கும் எவ்வளவு மண்ணல் இருப்பீங்க? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எண்ணற்ற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். மண்ணை அள்வதற்கு ஒரு அளவு இருக்கு. நீங்க எப்படி அள்ளுறீங்க? முடிவெட்ட போனவனுக்கு மொட்டையடிச்சு விட்ட கதையா மண்ணை மலடாக்கிட்டீங்க. நாங்கள் என்ன சொல்றோம்? இந்த பிள்ளைகளை போல் இந்த மண்ணை யாராலும் நேசிக்க முடியாது. எங்களை நம்பி வாக்கு செலுத்துங்கள். வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோன் உயர்வான். இழந்த இந்த விவசாயத்தை மீட்டெடுக்க இந்த விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.